ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்திலே ஆதியாகமம் 28வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்கிறது. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து இந்த வசனங்களை சொல்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாறும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. முதலாவது 3 விதமாக இந்த வசனத்தை நாம் பிரிக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த அண்ட சராசரத்தை படைத்தவர். நதிகளை, மலைகளை, பள்ளத்தாக்குகளை நமக்காக மனிதனுக்காக உருவாக்கி அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். முதலாவது பாகம் பார்க்கிறோம். இரண்டாவது பார்த்தா, தேவன் உன்னை ஆசீர்வதித்து நாம் அவருடைய ஜனங்களாக மாறும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்குத்தான் விரும்புகிறார். நம்மை சபிப்பதற்கல்ல, நம்மை ஆசீர்வதிப்பதற்கென்றே இந்த பூலோகத்திலே மனிதனாக இறங்கி வந்தவர். மூன்றாவதாக பார்க்கிறோம், அவர் நம்மை பலுகவும் பெருகவும் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மை பலுகவும் பெருகவும் பண்ணுகிறார். அதான் பக்தன் இப்படி பாடுகிறார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானவர். அவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரை நாம் உண்மையான இதய சுத்தியோடு தொழுது கொள்ளும்போது நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இரட்சகரும் ஆண்டவருமாக நாம் பெற்றுக்கொண்டிருப்பது நம்முடைய மேலான பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அதனாலே நாம் எல்லாருமே அவரிடத்தில் வரும் பொழுது நாம் அவரை முதலாவது அவர் எவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவரை தொழுது ஸ்தோத்தரிக்க வேண்டும். இரண்டாவது, நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்மை அப்படியே இல்லாமல் நம்மளை பெருக பண்ணுகிறார். இன்றைய உலக நாடுகளிலே நான் பார்க்கிறோம், கிறிஸ்தவர்கள் தான் அதிகமான ஒரு எண்ணிக்கையிலே இருப்பதை பார்க்கிறோம். அவர் சொன்னபடியே அவர் யார் யார் ஆண்டவரண்டை வருகிறார்களோ அவர்களை பெருகவும் பண்ணுகிறார். அதே போல இந்த உலக வாழ்க்கையிலே, உலக அரங்கிலே பார்த்தாலும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசங்கள் எல்லாம் கிறிஸ்தவ தேசங்களாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். தனி மனிதனுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கே நாம் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிறார். அதனால்தான் ஈசாக்கு யாக்கோபை அழைத்து சொல்லும் பொழுது அவருடைய சர்வ வல்லமையை அவர் ஞாபகப்படுத்துகிறார். நம்மை ஆசீர்வதிக்க தெய்வம் என்பதையும் அவர் ஞாபகப்படுத்துகிறார். தன்னுடைய மகன் வெளியே செல்ல போகிறான், நம்மை விட்டு செல்ல போகிறான் எனும் பொழுது அவன் கை கொள்ள வேண்டிய காரியங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனை நீ பெற்றிருக்கிறாய், உன்னை ஆசீர்வதிக்க தெய்வத்தை நீ பெற்றிருக்கிறாய், உன்னை பெருகப்படுகிறாய். இந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு அப்படியே கிடைத்தது. அவன் போகிற இடங்களிலே நல்ல பெருக்கம் கிடைத்தது. ஆடு மாடுகள் அவனுக்கு நிறைவான, அவனுடைய மாமா வீட்டிலே அவனுக்கு நிறைவான செல்வம் கிடைத்தது. அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெருக பண்ணினார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அந்த யாக்கோபு மறக்கவே இல்லை. இது ஒரு தகப்பனுடைய ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் என்று சொல்லலாம். ஒரு நல்ல ஆலோசனையை சொன்னான். அந்த தகப்பனுடைய ஆலோசனையை அவன் அப்படி பெற்றுக்கொண்டான். உன் தாயின் போதகத்தை அல்லாதே தகப்பனுடைய போதகத்தை நாம் தள்ளக்கூடாது. அந்த தகப்பன் உண்மையான தகப்பன். அதை அப்படியே யாக்கோபு கை கொண்டபடினால் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நாமும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. ஜெபம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாங்கள் வழிபடுகிற தெய்வம் சர்வ வல்லமை உள்ளவர். எல்லாவற்றையும் எங்களுக்காக படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல நீர் எங்களை ஆசீர்வதிக்க தெய்வமாயிருக்கிறேன் ஆண்டவரே. எங்களை பெருக பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறேன். நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் இவ்வளவு பாசம், இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். நன்றி நன்றி. இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.